ஒருத்தர் இவர் சந்தேகப்பட்டாரோ அதுக்கப்புறம் இவர் கூட வாழ்றதுல அர்த்தமே இல்ல. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். எனக்கு இவருக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அப்புறமேல பார்த்தீங்கன்னா சஞ்சய் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து உன் பொண்டாட்டி பைரவி என்கிட்ட கடன் வாங்கியிருக்கா, அதை உன்கிட்ட சொன்னாலா? உன் பொண்டாட்டிக்கு என் கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு, அவளும் நானும் நிறைய நாள் ஒன்றா இருந்திருக்கோன்னு சொன்னோடனே நம்ம ஆறுமுகத்துக்கு கோவம் வந்துடுது. என் பொண்டாட்டியை பற்றியே என்கிட்ட தப்பாக சொல்லுவியா அப்படின்னு சஞ்சயை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் பைரவி கிட்ட நீ சஞ்சய் கிட்ட கடன் வாங்கினியான்னு கேட்கும்போது ஆமாம் நான் கடன் வாங்கினேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த உண்மையை நீ என்கிட்ட சொல்லாதனால அவனுக்கும் உனக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு அவன் என்கிட்டயே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஆறுமுகத்தை பைரவி கோவத்தில் அரைஞ்சிட்றாங்க. பைரவி அன்னபூர்ணிக்கிட்ட என்னைக்கு இவர் என் நடத்தையை பற்றி தப்பாக பேசினாரோ அதுக்கப்புறம் இவர் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை. நான் இந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போகிறேன். எனக்கு இவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அன்னபூர்ணி வந்து ஷாக் ஆகுறாங்க. பைரவியும் ஆறுமுகத்தையும் அன்னபூர்ணி எப்படி சேர்த்து வைக்க போகிறாங்கன்னு அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.